Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது saree pleating வீடியோ தான். இது நம்ம சேனல்ல ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. டாப் அப்பர் பார்ட்ல நம்ம எப்படி saree pleat பண்றது, அதே மாதிரி கீழ வந்து நம்ம எப்படி saree pleat பண்றது, எப்படி நம்ம வந்து கச்சின்னு கட்டுறது அப்படிங்கறது தான். இன்னைக்கு saree pleating அப்புறம் வந்து ironing தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நீங்க வந்து ஒரு பிரைடா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா இருக்கலாம், ஏற்கனவே saree pleat பண்ணி அயன் பண்ணி எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாப்பும் பாட்டமும் நம்ம ரெண்டுமே pleat பண்ணி வச்சிருவோம். ஸோ மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் கூட வேலை இருக்காது, அந்த அளவு தான் இருக்கும். அது நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக காம்பேக்டாக நம்ம வந்து மடிச்சிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த saree எடுக்கிறீங்களோ அந்த saree எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு சில்க் saree, ஃபுல் சில்க் கிடையாது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு சில்க் saree மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் சேஃப்டி பின்ஸ், அப்புறம் நம்மளோட அயன் பாக்ஸ், அப்படி இல்லாட்டி ஹேர் ஸ்ட்ரைட்னர், ரெண்டில் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பியோர் சில்க்லாம் நீங்கள் அயன் பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு துணி போட்டு அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டீமர் இருக்கிற அயன் மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா, அயன் பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பல்லு வந்து மேலே டாப் போர்ஷனுக்கு வந்து ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல்லுக்கு பண்ணையில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி மெத்தையில் வச்சு பண்ணுறேன். பட் நீங்கள் நின்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப குட்டியான ப்ளீட்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் நல்லா சப்பியான ஹால் தான், அதனால எனக்கே நான் இவ்வளோ குட்டியாக தான் வைக்கிறேன். கரெக்டாக கவராக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா இன்னுமே கூட நீங்கள் வந்து குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இதில் எத்தனை ப்ளீட்ஸுங்கிறதுலாம் ஒரு கணக்கே கிடையாது. எத்தனை ப்ளீட்ஸ் வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி saree ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் உள்ளே இருக்கணும். அண்ட் நான் எப்படி saree ப்ளீட் பண்ணுவேன், பல்லு ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 சைடுமே நல்ல பக்கமாக வரணும். இதுக்கு நான் டீட்டெயில்டாக செப்பரேட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இந்த வீடியோலையுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு 2 பக்கமுமே நீங்கள் இப்படி வந்து முந்தானி போட்டிருக்கீங்கன்னா, முன் பக்கம் வந்து எப்படி நல்ல பக்கம் தெரியுதோ, அந்த ஜரி வந்து தெரியுதோ, அதே மாதிரி பின்னாடி தொங்குற பக்கமும் ஜரி தெரியணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துமே உங்களுக்கு வந்து நல்ல சைடு தான் தெரியும், கரெக்டான ஜரி தான் தெரியும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சில்க் சாரீலாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் கட்டுவீங்க. அப்போ நீங்கள் நடக்கிறப்பையோ இல்லை இதுக்கு ஒரு ஒட்டியானம் போட்டிருந்தீங்கனாலோ, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்குறப்பையோ ரொம்ப அழகாக தெரியும். இது அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து கொஞ்சமாக நான் அந்த அளவு ப்ளீட் எடுத்துக்கிறேன். ஒரு 6 ப்ளீட்டோ 7 ப்ளீட்டோ எடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 சைடுமே நல்ல பக்கமாக வரணும். இந்த சைடும் ஜரி இருக்கணும், அந்த சைடு உள் பக்கட்டும் ஜரி இருக்கணும். ஸோ இதை வந்து அந்த கார்னரில் வந்து நீங்கள் ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டும் இது பண்ணுற மாதிரி இந்த சாய்வான பகுதியில் ஊக்கு போட்டுக்கணும். ஸோ அந்த இடத்துல ஊக்கு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்து விடுறேன் பார்த்தீங்களா, விரலை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வர ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் இல்லாததுனால உங்களுக்கு கீழே வர ப்ளீட்ஸ் எல்லாமே, அந்த பல்லோட ஃபுல் ப்ளீட்ஸுமே ரொம்ப ஈஸியாக சட்னு எடுத்துடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஊசி போடுறேன்னா இந்த மாதிரி டயக்னலாக நீங்கள் வந்து பின் பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து பின் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு ஜரி இருக்குன்னா அந்த ஜரி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் அந்த மாங்காவோட டிசைன் இருக்குல்ல, அந்த மாங்காவோட டிசைன் இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த டிசைனில் இருக்குது, பேக்கில் இந்த டிசைனில் இருக்குது. ஸோ நம்ம கடைசியாக நம்ம ஷோல்டரில் குத்துற இடம் வரைக்கும் அது அதே பேட்டர்னில் தான் வரணும். அந்த மாதிரி மடிக்கணும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல இந்த சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்கக்கூடாது. இப்போ ஏன்னா நம்ம இந்த பின் எல்லாத்தையுமே அயன் பண்ணி நம்ம வியோ பண்ணையில் எடுத்துருவோம். அப்பையும் இது அதே மாதிரி கச்சுன்னு இருக்கணும். அதுக்காக தான். ஸோ நீங்கள் ஒரு கை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி மடிப்பாக வரும். ஸோ எந்த இடத்துலையுமே சைடில் இதாகல. அதே மாதிரி அந்த மாங்காய் டிசைன் ஒரே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் வருது. ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஷோல்டர் லென்த் எவ்வளோ அப்படின்னு தோள்பட்டையில் வச்சு பாருங்கள். ஹைட் பொறுத்து இது மாறும். ஸோ இது எல்லாருக்கும் ஒரே இது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நானே பிரைடுக்கு பண்ணுறேன்னாலும் நான் அந்த பிரைடோட ஹைட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்வேன். ஸோ எனக்கு வந்து ஷோல்டர் எந்த பாயிண்ட்டில் வருதோ அந்த இடத்த வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வருது. அங்கே அதே மாதிரி எல்லாத்தையுமே சேம் தான். பட் நம்ம அந்த கார்னர் வந்து 2 சைடுமே உள்பக்கம் வச்சுருக்கோம்ல, அது இந்த சைடு எடுக்கையில் அது எப்படி நல்லா இருக்காதுல்ல, அதனால இந்த இடத்துல மட்டும் இப்போ லைட்டாக மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிக்கணும். இது எந்த பாயிண்ட்னா நம்ம ஷோல்டரில் சாரியை ப்ளவுஸோட பின் பண்ணுவோம்ல அந்த பார்ட், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக மடக்கி நீங்கள் உள்பக்கத்தை வந்து ஊக்கு குத்தணும். ஸோ அந்த மாதிரி குத்தையில் வெளிப்பக்கம் வர்றப்பையும் உங்களுக்கு வந்து நல்ல பக்கமே வெளில வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஷோல்டர் பின் பண்ணுற இடத்துல மட்டும், ஸோ கரெக்டாக அந்த ஷோல்டர் பின் பண்ணுற இடத்துல அதை ஹாஃபாக மடிச்சுக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் வந்து அது கரெக்டாக இருக்கணும். ஷோல்டர் பின் பண்ணுற இடத்துல வந்து அது ஹாஃபாக மடிச்சுக்கணும். ஏன் இந்த பாயிண்ட்டை நான் திருப்பி சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு. அதனால தான் அது அந்த ஒரு ஜான் அளவுக்கு தான் பின்னாடி வந்து அது மடங்கியிருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சாரி வியர் பண்ணியிருக்கையிலலாம் மற்ற இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து 2 பக்கட்டும் நல்ல பக்கமாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 2 ஊக்கு கூட போட்டுக்கோங்க. அண்ட் இந்த இடம் வந்து நம்ம செஸ்ட்டை வந்து கவர் பண்ணுற இடம். இது யூஸ்வலாக நீங்கள் என்ன ப்ளவுஸ் போடுறீங்கிறத பொறுத்து தான் அகலம் வந்து செலக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உயரம் தெரியணும்ல, எது வரைக்கும் நீங்கள் வந்து விரிச்சு விட்டு அயன் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அது ஆக்சுவலாக 2.5 ஜான் வரைக்கும் நீங்கள் விரிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட அப்பர் பாடி பார்ட் வந்து
ஃபினிஷ் ஆகி சைடில் கவர் ஆக போகிறதுக்கு நம்ம உங்களோட கையில் 2.5 ஜான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருப்பீங்க, கொஞ்சம் வந்து மீடியம் ஹைட்டில் இருப்பீங்கன்னா 2.25 ஜான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட அனார்கலி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் டாப் பாட்டம் வைப்போம்ல, டாப்போட போர்ஷன் வைப்போம்ல, அதே மாதிரி தான் எனக்கு வந்து 2.5 என்னோட கையால் 2.5 ஜான் எடுத்தேன்னா அந்த இடம் வரைக்கும் நான் இந்த மாதிரி விரிச்சு அயன் பண்ணனா போதும். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பின்னாடி இருக்கிறது இப்போ நம்ம குட்டியாக மடிச்சோம்ல அதெல்லாம் அயன் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து இப்போ நான் அயன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இதே மாதிரி தான் அயன் பண்ணுறதும். ஸோ இதை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு தடவை நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மடிப்பு திருப்பி கழிச்சிட்டு மடிப்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சிட்டுலாம் தான் வைக்கணும். ஸோ அதனால ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வரிசையாக நீங்கள் டக்குன்னு இது பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டீமர் இருக்கிற அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இருக்கிறது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நல்லா சூடு பார்த்து வைங்க, சாரி எதுவும் பொசிக்கிறாதீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு துணி, ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி போட்டுட்டு இல்லை துப்பட்டா மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அயன் பண்ணலாம். ஸோ நான் ஷோல்டர் வரைக்கும் வர்ற வரைக்கும் கரெக்டாக அயன் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 ஜானுக்கு நீங்கள் எடுத்து இது பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து ப்ளீட்ஸை வந்து அயன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடும் நல்ல பக்கமாக இருக்குது, கீழே தொங்குற பக்கமும் முன்னாடி நீங்கள் செஸ்ட் கிட்ட கொண்டு வர பக்கமும் நல்ல பக்கமாக இருக்குது. இப்போது கீழே நம்ம இடுப்பில் சொருவோம்ல அந்த பகுதி இது யூஸ்வலாக என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை 2ஆக விரித்து பிடிச்சோன்னா அது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அதுதான் வந்து யூஸ்வல் கணக்கு. நம்ம கையை 2 சைடு ஒரு புடவை முனியை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு முனி வருதில்ல இன்னொரு கைக்கு, அந்த கைக்கு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வயிற்றில் கத்தி நீங்கள் எந்த இடத்துல சொருவீங்களோ அந்த இடத்துல சொருவிக்கோங்க. திருப்பி ஒரு சுற்றிட்டு எந்த இடத்துல ப்ளீட்ஸ் வருமோ அந்த இடத்த சொருவிக்கோங்க. அங்கே வந்து ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான். நான் சாரி இந்த மாதிரி ப்ளீட்லாம் பண்ணி வைக்காமல் எப்படி வந்து வியர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். நம்மள மாதிரி குண்டா சப்பியாக இருக்கிறவங்களாம் எப்படி ஸ்லிம்மாக காட்டுற மாதிரி சாரி வியர் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த சைடு ஊக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட் முடிகிற இடத்துலையும் நான் ஊக்கு குத்தி வச்சிருக்கேன். அதாவது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முந்தானியை வந்து நம்ம சொருகிடுறோம், ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம இடுப்பு கிட்ட வரும்ல அந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த அளவு தான் எனக்கு வந்து ப்ளீட்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 5 ப்ளீட்லேருந்து 6 ப்ளீட் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும். சில பேருக்கு நிறைய ப்ளீட்ஸ் வச்சுக்க பிடிக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா கொசன்னு இருக்காது, அந்த இடம் வந்து டம்மி பெருசாக தெரியாது. ஸோ நல்லா விரித்து நான் கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக ஒரு 5 ப்ளீட் வைக்கிறேன். 5லேருந்து 6 ப்ளீட் வந்து நான் வைக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 85 kg 86 87 kg இருப்பேன்னு வச்சுக்கோங்க. என் சைஸ்க்கே வந்து இந்த மாதிரி ஒரு 5 ப்ளீட்லேருந்து 6 ப்ளீட் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஸோ சும்மா ரேண்டமாக நான் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதை இப்படி படுக்க வாக்கில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த இடத்த ஒரே இதில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அம்மாலாம் எப்படி சாரி கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொசுவம் வைப்பாங்க, வச்சுட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த லாஸ்ட் இருக்கிறத எடுத்து ஒரு மேலே வச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சாரி ப்ளீட்டுக்கும் அடுத்த இதுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும், லைட்டாக ஒரு கேப் இருக்கணும். இது டாப் டு பாட்டம் வந்து இந்த கேப் வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் எத்தனை ப்ளீட் வச்சுருக்கீங்க, நீங்கள் நடக்கையில் அது விசிறி மாதிரி விரியும், அது வந்து அழகாக இருக்கும். ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டம்மியும் பெருசாக தெரியும், கீழேயும் பெருசாக ஒன்றும் அழகாக இருக்காது. இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, ரொம்ப க்ளோஸ்அப்பில் வைக்கணுங்கிறதுக்காக ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அகன்றவும் கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் தான், ஹாஃப் இன்ச் தான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட பூனம் சாரீஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ரெடிமேட் சாரீ. ஸோ இந்த மாதிரி கரெக்டான அகலத்தில் வச்சுட்டு இதையும் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் மோட்லேயே நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எந்த இடத்துலையுமே நகராது. இதையும் நம்ம வந்து கீழே வந்து அயன் பண்ணணும். எப்படி நம்ம வந்து மேலே பல்லு அயன் பண்ணமோ அதே மாதிரி ப்ளீட் எடுத்து அயன் பண்ணணும். ஸோ நீங்கள் மேலே பின் பண்ணிட்டதுனால அடுத்தடுத்த இடத்துல இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்கிறத பிடிச்சி கீழே இருக்கிற சாரியை இழுத்திங்கனாலே வந்துடும். அந்த சைடு இருக்கிற சாரியெல்லாம் ஃபஸ்ட்டு சுற்றுவோம்ல சாரிக்கு, அந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கு அப்படி கீழே போட்டிருக்கேன். இந்த சைடு உங்களுக்கு நான் பல்லு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அயன் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பின் குத்திருக்க இடத்துலேருந்து ஒரு ப்ளீட்டாக இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ளீட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ ஸ்டிஃபான சாரியாக இருந்தாலும் சரி ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கேப்லையும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வரிசையாக தெரியுதில்ல, இதே மாதிரி உங்களுக்கு வரிசையாக வந்து ப்ளீட் வந்து இருக்கும். இது நீங்கள் வியர் பண்ணையிலே ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுனால இவ்வளோ பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு இதாகுது. பட் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா இது ஒரு 15 மினிட்ஸ் வேலை தான். ஸோ இதை வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த அளவோடு இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் ஒரு இடத்துல பின் குத்துறேன், ஒரு 2 பின் குத்துறேன். இந்த பின்னையும் நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் வியர் பண்ணையில் அவுத்துருவீங்க. எந்த இடத்துல குத்துறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ப்ளீட்டோட ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி குத்துனீங்கனாலே எல்லா ப்ளீட்டும் ஜாயின் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரி கீழேயும் எடுத்துக்கிறேன்.
ஸோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன், கீழே ஜரிலையும் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் சினிமா ஆக்ட்ரஸ்லாம் எப்படி கட்டுறாங்கல்ல, ஆக்ட்ரஸ்லாம் எப்படி கட்டுறாங்க, பிரைடல்லாம் எப்படி கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நீங்கள் வியர் பண்ணையில் நீங்கள் நார்மலாக வியர் பண்ணுறத விட சைட்லலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வியர் பண்ணுறது பிரைடுக்குங்கிறப்ப அது வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு நார்மலாக நம்ம எவ்ரிடே சாரீ கட்டுற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கிறது. ஸோ நான் கீழேயும் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அயன் பாக்ஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னரோ வச்சு ஈஸியாக அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அயன் பாக்ஸ் காமிச்சேன்ல, இப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ப்ளீட்டாக தனித்தனியாக அயன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டாக அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் அயன் பண்ணலாம். பட் எல்லாமே ஒன்று தான், நீங்கள் ஒன்றா ஃபுல்லாக அயன் பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எடுத்து நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால தான் நம்மளோட அழகிய தமிழ் மகள் சேனலில் வர திங்கக்கிழமையிலேருந்து 100 days சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 100 நாளைக்கு டெய்லி ஒரு வீடியோ வரும். அதில் பியூட்டி, ஃபேஷன், இந்த மாதிரி சாரீ எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி வியர் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு எந்தெந்த மாதிரி சாரீ, ஒரு ப்ளவுஸை எத்தனை சாரீக்கு போடுறது, குர்தாஸ்க்கு என்னென்ன மாதிரி பாட்டம்ஸ்னு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட அழகிய தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் ஐ பட்டன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கீழே பல்லு இருக்கிற இடத்துல, கீழே அந்த ஜரி இருக்கிற இடத்துல நல்லா நான் அழுத்தி வந்து பண்ணுறேன். ஸோ அந்த ஜரி வந்து தூக்கிக்காமல் இருக்கும். முன்னாடி தூக்கிக்கும்ல, முன்னாடி பின்னாடியெல்லாம் அந்த மாதிரி தூக்கிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக் இது இவ்வளவு தான், கீழே ப்ளீட்டிங் இவ்வளவு தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை லைட்டாக அந்த மாதிரி தூக்கி அது மேலே போடுங்க. உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட் வச்சு நீங்கள் லைட்டாக அது மேலே தூக்கி போட வேண்டியதான், வேறு எதுவுமே கிடையாது. மடிக்க வேண்டியதான். நீங்கள் அதை வரிசையாக மடிச்சும் செய்யலாம். பட் அதுக்கெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். சும்மா இந்த மாதிரி தூக்கி மேலே போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது கரெக்டாயிரும். இதை வந்து நீங்கள் அயன்லாம் பண்ண வேணாம், ரொம்ப லூஸாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை வச்சுடுங்க. அடுத்து மேலே வந்து நான் ப்ளீட் பண்ணலை, ஏன்னா ப்ளீட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம ஸ்டிஃப் பண்ணிட்டோன்னா அந்த மாதிரியே தான் இருக்கும். ப்ளவுஸ் என்ன மாடல் அப்படிங்கிறத பொறுத்து தான் மேலே ப்ளீட்டிங். நீங்கள் போட் நெக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ளீட் பண்ணுவீங்க. அதே நீங்கள் வந்து கீழே லோ நெக் வச்சுருக்கீங்க, ஃப்ரண்ட் நெக்னா ஒரு மாதிரி ப்ளீட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வீ நெக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு மாதிரி டேங்க் டாப் போடுறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி சாரீ ப்ளீட் பண்ணணும். பட் இந்த மாதிரி தான், இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இதே மாதிரி 2.5 ஜான் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் அந்த கையால் ஒரு ஜான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஹைட்டு. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு எந்த அளவோ அது அளவுக்கு வச்சு நீங்கள் அதே மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இவ்வளவு தான். இதை நீங்கள் இப்போ பேக் பண்ணுறதுக்கு கீழே நம்ம ஏற்கனவே வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். கீழே ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை லைட்டாக அது மேலே வந்து நீங்கள் வந்து பாட்டமில் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி மேலே தூக்கி வைங்க. ரொம்ப லூஸாக வைக்கணும், ரொம்ப டைட்டாக போட்டு இழுக்கக்கூடாது எதையுமே. நீங்கள் மேலே ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே அந்த ப்ளீட்டை வந்து கவுத்து வச்சிடலாம். நான் வந்து மேலே ப்ளீட் பண்ணாததுனால லைட்டாக இதை வந்து அப்படியே போடுறேன். சாரி, நான் கொஞ்சம் இந்த ஆங்கிளில் எடுக்கையில் என்னோட கொண்டை, என்னோட மண்டை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வச்சு நீங்கள் லைட்டாக அந்த மேலே மட்டும் ப்ளீட் கொடுங்க. ஏன்னா அந்த இடத்த மட்டும் ப்ளீட்டோட வச்சுருக்கேன்னா, ஏன்னா நம்ம அங்கே பேக்கு ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம், அதனால தான். ஸோ இப்போ இதை வந்து உங்களோட பேக் சைஸுக்கு, உங்களோட பேக் சைஸ் என்னவோ அந்த லெவலில் நீங்கள் வந்து மடிச்சுட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா எந்த இடமுமே கலையாது. உங்களோட பாட்டம் ப்ளீட்டும் கலையாது, உங்களோட டாப் ப்ளீட்டும் கலையாது. மேலேயும் அயன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம பிரைடுக்கெல்லாம் நாங்கள் தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு கொடுப்போம்ல, அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். அது வந்து நம்மளோட அழகிய தமிழ் மகளில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளவு தான் இந்த சாரீ ப்ளீட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும், vlogs எல்லாம் பிடிக்கும், வெயிட் லாஸ் பிடிக்கும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.